ஒரு பொண்ணோட லைஃப் கோலே ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்றதாதான் இருக்கணுமா? பொண்ணு பிறந்துருச்சுன்னா உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்கீம் போடு, இப்பவே சேர்த்துவை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி 25 வயசுக்கு மேல போயிட்டா இன்னும் கல்யாணம் நடக்கலையா, இப்ப பண்ணீங்கன்னா தான் லேட் ஆனா நல்ல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, வேலைக்கெல்லாம் அப்புறம் போயிடலாம், இந்த வயசுல கல்யாணம் பண்றதுதான் முக்கியம், நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வேலைக்கு போ, இந்த மாதிரிலாம் சொல்லி அந்த பொண்ணை ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. பட் why is this pressure? அதே பொண்ணு அவ ஸ்கூல் இல்ல காலேஜ்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி கோல்ட் மெடலிஸ்டா இருந்திருப்பா, இல்ல வேலைக்கு போய் நல்லா earn பண்ணி இருந்திருப்பா, அவ அப்பா அம்மாவை அவளே பார்த்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பா. பட் அத பத்திலாம் யாருமே பேச மாட்டாங்க. கல்யாணம் நடக்கலன்றத பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. கல்யாணம் பண்றது ஒரு நல்ல பார்ட்னர், நல்ல ஃபேமிலியா பொறுமையா யோசிச்சு பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல கல்யாணமே வேணாம்னு நினைக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்ல. ஒரு பொண்ணு 30 வயசாகி கல்யாணம் ஆகாம இருக்கிறதுனாலலாம் she is not a failure. மேரேஜ் தான் லைஃபோட எண்ட் கோல் மாதிரிலாம் கிரியேட் பண்ண